எங்கள் வீட்டு பூரண கொழுக்கட்டை 1 கப் அளவு கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவு வெல்லம், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்ல வெல்லங்கிறதுனால இதை வடிகட்ட வேண்டியதில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 கப் அளவு தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பூ சேர்த்து இந்த வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலப்பருப்பை கொரப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை சால்ட் சேர்த்து இந்த பூரணத்தை ரெடி பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக கப் அளவு அரிசி மாவு, அதாவது இடிச்ச மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி. இந்த கப்புனால 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தேன். கரெக்டான அளவாக வந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ கொலக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையால் நல்லா தட்டி இந்த மாதிரி லேசாக தட்டிக்கலாம். உள்ளே இருக்க பூரணத்தை நல்லா உருட்டி வச்சுட்டு இல்லாமலே ஃபர்ஸ்ட் கொலக்கட்டையை ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் தடவி ஃபர்ஸ்ட் மாவை நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்க பூரணத்தை உருட்டி வச்சு அதை சமப்படுத்தி வாழை இலை